ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 323வது நாமா திருப்பெயர் வாமன கிரியாய நமஹா. வாமனருடைய செயலுடையவனுக்கு நமஸ்காரம். மகாவிஷ்ணு மகாபலியை அடக்க வாமனன், வாமனன்னா அழகானவன்னு ஒரு அர்த்தம், குள்ளமானவர்னு ஒரு அர்த்தம். இதோடு சென்று 3 அடி இடம் யாசிக்கிறார். மகாபலி தந்தேன்னு சொல்லி கையில் தீர்த்தத்தை தாரவார்த்தவுடன் திருவிக்கிரமனா வளர்ந்து மண்ணை 1 அடியாகவும் விண்ணை 2வது அடியாகவும் அளந்து 3வது அடிக்கு இடம் கேட்கிறார். அவன் தனது தலையில் திருவடியை வைத்து அவனை பாதாளத்தில் அழுத்தி விடுறார். மிகச் சிறியதாக இருந்து மிக பெரியதாக வளரும் செயல் இங்கு வாமனக்கிரியைன்னு சொல்லப்பட்டது. சாஸ்தா சூக்ஷ்மமாக இருந்து மகத்தாக பரிணமிக்கும் சக்தி உடையவர் அப்படிங்கிறது இங்கே தாத்பரியம். அதனால் பகவான் விதைக்கு கூட சொல்லலாம். விதைங்கிறது சின்னதாக இருக்குது, ஆனால் பூமியை பிளந்துண்டு அது எவ்வளோ பெரிய மரமாக வளர்றது. அந்த மாதிரி பகவானுடைய சக்தி யாராலையும் வர்ணிக்க முடியாதது. கர்வம் இல்லாமல் இருக்கணும். நாம் அர்ப்பணிக்கிற பொருளும் அவனுக்கு சமர்ப்பணங்கிறது ஆகணுமே ஒழிய அவனோட தான் அவனுக்கு கொடுக்குறமே ஒழிய நான் கொடுத்துட்டேங்கிறது இல்லை. மகாபலி சரித்திரத்தினுடைய தாத்பரியம் அதுதான். அவன் எல்லாத்தையும் கர்வத்தோடு வச்சு நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு பண்ணினான். பகவான் கடைசியில் அவங்ககிட்டயே எல்லாத்தையும் அளந்தாச்சு, இன்னொரு அடி எங்கே அப்படின்னு கேட்டு அவனுடைய கர்வத்தையும் அடக்கி, ஆனால் அவன் பகவத் பக்தனானதினாலே அவனை இன்னும் பாதாள லோகத்தில் வச்சு அவனுக்காக காவல் இருக்கார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. அதனால் வாமனக்கிரியைன்னு சொல்லி சின்னதாக இருந்தாலும் பெருசாக வளர்றது. இது எப்படின்னா பகவானுடைய பக்தி பின்னிட்டோன்னு நம்ம உள்ளத்தில் அப்படி வளர்றார். அதே மாதிரி அவரை நம்பி நம்ம எல்லா காரியங்களும் செய்யும்போது அது ஆரம்பத்தில் சின்னதாக இருந்தாலும் அப்படியே பரிணமித்து விசேஷமாக வளர்றது. சந்ததி தனங்கள் இது எல்லாம் ஒரு அனுகிரகத்தில் சின்னதாக இருந்து சிறுக கட்டி பெருக வாழ்கிறதுங்கிறத போல வாமனக்கிரையாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடக்கூடிய மூர்த்தி அப்படிங்கிறது இங்கே இந்த நாமாவனால் தெரிவிக்கிறதா இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.